இன்றைக்கும் நம்முடைய வேதத்திலிருந்து ஒரு பகுதியை சிந்திக்க கர்த்தர் தாமே நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. அதற்கு ஆதாரமாக சங்கீதங்களின் புஸ்தகம் 31:15 வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். 31ஆம் சங்கீதம் 15வது வசனம். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. சத்துருக்களின் கைக்கும் என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நல்ல வேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த காலையிலே எங்களோடு பேசும்படியாக நீர் எங்கள் முன்பாக வைத்திருக்கிற இந்த வேத பகுதிக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் அதை ஆசீர்வதித்து பிட்டு எங்களுக்கு தருவீராக. நாங்கள் இவைகளை உட்கொண்டு அவைகளின் பலத்தினாலே கர்த்தருக்கு என்று சாட்சியாய் ஜீவிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கு நீர் அனுக்கிரகம் செய்யும்படிக்கு ஜெபிக்கிறோம். நம்முடைய வார்த்தைகள் அது ஆவியாயும் ஜீவனுள்ளதாயும் இருக்கிறது. அது ஒரு நாள் வெறுமையாய் திரும்புவது இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறதே. ஆண்டவரே, வல்லமையுள்ள நம்முடைய வார்த்தைகளை இந்த காலை ஒளியில் எங்களுடைய மத்தியிலே நீர் அனுப்புகிறீர். அந்த வார்த்தையின் மூலமாய் அநேகர் விடுவிக்கப்பட, ஆசீர்வாதம் பெற, பரிசுத்தமடைய நீர் அனுக்கிரகம் செய்யும். எங்களை தாழ்த்து உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அடியேனி மறைத்து கொள்ள உம்மை மாத்திரம் உயர்த்துகிறேன். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கொண்டு நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தர்மியான வேத பகுதியில் இந்த வசனத்தை மீண்டுமாய் நாம் வாசிக்க கேட்போம். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. போதும். தர்மியான வேத வசனத்திற்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். சங்கீதக்காரனாகிய தாவீது ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே இந்த வார்த்தையை சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். என் காலங்கள் உமது கரத்திலே இருக்கிறது. இன்னைக்கு நாம் நினைக்கிறோம், நான் இத்தனை வருஷம் வாழ்வேன், இத்தனை வருஷம் நல்ல ஆரோக்கியமாக இருப்பேன். காரணம் நான் சாப்பிடுகிற சாப்பாடு, எனக்குண்டாயிருக்கிற சௌகரியமான வாழ்க்கை என்றெல்லாம் நாம் நினைக்கிறோம். அல்ல, கர்த்தருடைய வசனத்தில் சொல்கிறது, என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. சங்கீதக்காரனாகிய தாவீதே சொல்கிறான், என் ஆயுசு நாட்கள் உமது பார்வைக்கு இல்லாதது போல இருக்கிறது என்று சொல்கிறார். என் ஆயுசு நாட்களை 4 விரற்கடை அளவாக்கினீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் புல்லுக்கோப்பாய், புல்லின் பூவுக்கோப்பாய் நம்முடைய நாட்கள் காணப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரனாகிய மோசே சொல்லும்போது, எங்கள் நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியினால் அது 80 வருஷமாயிருந்தாலும் அது மேன்மையானது, வருத்தமும் சஞ்சலமுமே என்று எழுதப்பட்டிருக்கிறது. பூமியிலே பிறந்த எந்த மனுஷனும் வருத்தம் அனுபவிக்கவே பிறந்திருக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் எல்லாம் காலையிலே தோன்றுகிற பனியை போல அது காணப்படுகிறது. அருமையானே, அது கடந்து போகிற புகையை போல நம்முடைய நாட்கள் கடந்து போகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தாவீது சொல்கிறான், என் காலங்கள் உமது கரத்திலே இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? இந்த காலையில் என்னுடைய ஆயுசு நாளெல்லாம் கர்த்தருடைய கரத்தில் தாயா இருக்கிறது. நாம் நினைக்கிறோம் நம்முடைய நாட்கள் 100 வயது வரைக்கும் நாம் நன்றாய் வாழ்வோம் என்று சொல்லி. ஆனால் நம்முடைய நினைப்பு அதல்ல. அவைகளைப் போல நடப்பது இல்லை என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். உலக பிரசித்தி பெற்றதான ஒரு கர்த்தருடைய தாசன் கேரளாவிலே டாக்டர் KP யோகன்னான் என்று சொன்னால் அவரை அறியாத கிறிஸ்தவ உலகம் மாத்திரமல்ல, மற்ற நிலையிலேயும் காணப்படுகிறவர்கள் அறியாதவர்கள் ஒருவரும் இல்லை. கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்காய் வைராக்கியமாய் சாட்சியாய் காணப்பட்ட ஒரு தேவ மனுஷன் கர்த்தரால் மிகவும் பயன்படுத்தப்பட்டார். ரேடியோவில் அந்த நாட்களில் ஆத்மீக யாத்திரை என்று சொல்லி மலையாள புரோகிராம் ஒன்று வரும். அதன் மூலமாய் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள்
ஆயிரமான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். மாத்திரமல்ல, கூட்டங்கள் ஏராள நடத்தி சபைகளை ஆயிரக்கணக்கிலே தோற்றுவித்தவர். இலங்கையிலே மட்டும் ஏறக்குறைய 900 சபைகளை தோற்றுவித்தவர். அப்படி என்றால் யோசித்து பாருங்க, தமிழ்நாட்டில் எவ்வளவு, ஒவ்வொரு மாநிலத்திலும் சபைகளை ஏராளம் ஸ்தாபித்த அருமையான கர்த்தருடைய தாசன். வேதாகம கல்லூரி உண்டு, மெடிக்கல் காலேஜ் உண்டு, நர்சிங் காலேஜ் உண்டு, எத்தனையோ காரியங்கள், அநேக ஏழைகளுக்கு உதவி செய்த தேவனுடைய மனுஷன். அந்த கடந்த நாட்களில் 2-3 தினங்களுக்கு முன்பதாய் அமெரிக்க ஐக்கிய தேசத்தில் அதிகாலை வழியிலே அவர் நடைப்பயணம் மேற்கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாய் ஒரு விபத்திலே சிக்கி மரித்து போனார். அநேகர் ஒரு வேளை சொல்லலாம், இப்படிப்பட்ட மனுஷனுக்கு இப்படிப்பட்ட மரணம் சம்பவிக்கலாமா என்று சொல்லி. மரணம் எப்படி வேண்டுமானாலும் சம்பவிக்கலாம். அருமையானே, கர்த்தருடைய வேதத்தில் லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வசனத்தில் நான் வாசிப்போமானால் இவ்விதமாய் நாம் பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் வாசிப்போமா? 4வது வசனம். சீலோவாவிலே கோபுரம் இடிந்து விழுந்து 18 பேர் செத்தார்களே. எருசலேமிலே குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளாய் இருந்தால் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படியே என்ன செய்வீர்கள்? கெட்டு போவீர்கள். எந்த மனுஷனையும் நியாயம் தீர்க்க நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. அவருக்கு அவ்விதமாய் மரணம் சம்பவித்தது என்று சொன்னால் கர்த்தர் அறியாதபடிக்கு யாதொன்றும் என்ன செய்கிறது இல்லை, சம்பவிப்பது இல்லை. அது ஒன்றைத்தான் அறிய வேண்டும். ஆனால் ஒன்று, நீதிமான் தன் மரணத்தில் எப்படிப்பட்டவன்? நம்பிக்கை உள்ளவன். அதைத்தான் உறுதியாய் நான் இந்த காலை வேளையில் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். நீதிமானுக்கு தன் மரணத்தில் என்ன உண்டு? நம்பிக்கை உண்டு. தான் என்ன விதமாய் மரித்தாலும் சரி, கர்த்தருடைய ராஜ்யத்தில் என்ன செய்யப்படுவேன்? சேர்க்கப்படுவேன். கிரஹாம் ஸ்டெயின்ஸ் என்று சொல்லப்பட்ட தேவ மனுஷரை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். ஒரிசாலே அவர் தன் பிள்ளைகளோடு ராக்காலத்தில் தன்னுடைய ஜீப்பில் படுத்து கொண்டிருந்த போது பொல்லாத கயவர்கள் தீயிட்டு கொளுத்தினார்கள். யோசித்து பாருங்கள். ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், கர்த்தர் பாதுகாக்கிறவர் என்று சொல்லப்படுகிறது, கர்த்தர் ஏன் இப்படி அனுமதித்தார் என்று. அது அவருக்கு தான் தெரியும், நமக்கு ஒன்றும் தெரியாது. எத்தனையோ பரிசுத்தவான்கள் கொல்லப்படுகிறார்களே, அவர்கள் எல்லாரும் அநீதி உள்ளவர்கள் என்று நாம் சொல்லக்கூடுமோ? ஒரு நாளும் கூடாது. அருமையான கர்த்தருடைய ஜனமே, அவர்கள் எப்படி மரித்திருந்தாலும் சரி, ஒரே ஒரு காரியம் மட்டும் நாம் நன்றாக அறிய வேண்டும். அவர்களுக்கு தங்கள் மரணத்தில் என்ன உண்டு? நம்பிக்கை உண்டு. நிச்சயமாய் கர்த்தருடைய ராஜ்யத்தில் அவர்கள் என்ன செய்வார்கள்? சேர்க்கப்படுவார்கள் என்று நான் உங்களுக்கு ஆணித்தரமாய் சொல்ல ஆசைப்படுகிறேன். நான் ஏன் இவைகளை சொல்லுகிறேன்? இந்த காலையில் நான் இந்த வாரம் முழுவதும் நான் அதிகமாய் இந்த நாளுக்குரிய செய்திக்காக ஒவ்வொரு நிமிஷமும் நான் யோசித்து கொண்டே இருந்தேன், எதை பேசலாம் என்று. ஜெபத்தோடு இருந்த வேளையில் இந்த வசனம் வந்தது, நான் எழுத ஆரம்பித்தேன். கர்த்தர் சில காரியங்கள் எனக்கு சொன்னதை இந்த காலையில் உங்களோடு நான் சொல்லும்படியாய் நான் விரும்புகிறேன். வசனத்தை நன்றாய் கவனியுங்கள். என் காலங்கள் உமது கரத்திலே, கர்த்தருடைய கரத்திலே நம்முடைய காலங்கள். எவ்வளவு நாட்கள் என்று நமக்கு தெரியாது. எப்பொழுது நம்முடைய மரணம் வரும் என்று நாம் ஒருவரும் அறியோம். எத்தனையோ பேர் மரணத்திற்கு தப்பி தப்பி ஜீவித்தவர்கள் உண்டு. ஆனாலும் மரணம் ஒரு நாள் நிச்சயமாய் எந்த மனுஷனையும் என்ன செய்யும்? பிடிக்கும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. அருமையானவர்களே, ஆகையால் இந்த காலையிலே நம்முடைய காலங்கள், என்னுடைய ஆயுசு காலம் கர்த்தருடைய கரத்திலே தான் இருக்கிறது. அந்த காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கும் வரைக்கும் நான் பத்திரமா இருக்க கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டுவார். இன்றைக்கு
இந்த வசனத்தை ஆதாரமாய் கொண்டு சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா 18:6. இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்கிறார். இதோ இஸ்ரவேல் விட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையிலே இருக்கிறீர்கள். ஒரு அல்லேலியா வரமாட்டேன்து. வசனத்தை நன்றாய் கவனிங்க. செல்போனை நோண்டிட்டு இருக்க வேண்டாம். செல்போன் இருந்தால் தூக்கி பைக்குள்ளே போட்டு வைங்க. செல்போனில் வசனம் பார்க்குறேன்னு சொல்லி தோண்டிட்டு இருக்கக்கூடாது. ஏன் இதை சொல்லுகிறேன்? கர்த்தருக்கு அருவருப்பான காரியத்தை கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளே உட்கார்ந்து செய்யக்கூடாது. கர்த்தருடைய அது சைலண்டில் போட்டு வைங்க. அது உங்களுடைய செல்போன் தான். நான் அதை குறித்து உரிமை பாராட்ட எனக்கு எந்த இது இல்லை. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நான் முதலாவது முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது கர்த்தருடைய வார்த்தைக்கு. அதனால்தான் இந்த காலையில் உங்களுக்கு சொல்லுகிறேன், வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். இந்த காலையில் அந்த இஸ்ரவேல் ஜனத்துக்கு மட்டுமல்ல, ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனமாகிய நமக்கும் அந்த வார்த்தை பொருந்துகிறதா இருக்கும். இஸ்ரவேல் விட்டாரே, நீங்கள் என் கையில் எப்படி இருக்கிறீர்கள்? களிமண்ணை போல காணப்படுகிறீர்கள். ஒரு குயவனுடைய கையிலே களிமண் இருக்குமானால் அவன் செய்கிற காரியம் என்ன என்பதை கர்த்தருடைய வேதம் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். 2வது வசனத்திலிருந்து வாசிப்போம். நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு வெளிப்படுத்துவேன். வாசிங்க. நான் வேற விதமா சொன்னாலும் அதை பத்தி எல்லாம் கவலைப்படக்கூடாது. வசனத்தை அதனுடைய அதே அர்த்தத்துடைய வார்த்தை தான் சொல்லுவேன். வாசிங்க. அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். இதோ அவன் திரிகையினாலே வணைந்து கொண்டிருந்தான். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து சொல்கிறார், எரேமியாவே, நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு என்ன செய்? போ. அங்கே என் வார்த்தைகளை உனக்கு என்ன செய்வேன்? தெரிவிப்பேன். அவன் எழுந்து போனான். அந்த குயவன் வீட்டுக்குள்ள போன போது குயவன் திரிகையில களிமண்ணை வைத்து என்ன செய்து கொண்டிருந்தான்? வணைந்து கொள்கிறவனாய் காணப்படுகிறான். என்ன பாத்திரம் வணைந்தானோ தெரியாது. அந்த பாத்திரத்தை அவன் என்ன செய்தான்? வணைந்து கொண்டிருந்த போது அது அவன் கையில் என்ன செய்தது? கெட்டு போயிற்று. நல்ல கவனிங்க. குயவன் ஏதோ ஒரு பாண்டத்தை வணையும்படிக்கு, அது குடமோ அல்லது சட்டியோ ஏதோ ஒன்று, அவன் தன்னுடைய யோசனையில் எது தோன்றிட்டோ அதை ஒரு பாத்திரமாய் வணையும்படிக்கு அவன் திரிகையில வைத்து களிமண்ணை கொண்டு பாத்திரம் அவன் வணைந்து கொண்டிருந்தான். அப்படி செய்த வேளையிலே அந்த பாத்திரம் அவன் கையில் என்ன செய்தது? கெட்டு போயிற்று, அது உடைந்து போயிற்று. ஆனாலும் குயவன் அந்த களிமண்ணை தூக்கி எறிந்து விடவில்லை. வசனம் அங்கே சொல்லுகிறது, அப்பொழுது அது திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமா என்ன செய்தானா? வணைந்தான். முதலிலே அவன் செய்த பாத்திரம் அல்ல, இப்பொழுது அவன் வேறு பாத்திரத்தை என்ன செய்கிறான்? உருவாக்கி கொண்டிருக்கிறான். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய ஜனமே, இதை போலதான் நீங்களும் நானும் கர்த்தருடைய கரத்தில் என்ன செய்கிறோம்? காணப்படுகிறோம். ஒருவேளை அவர் தம்முடைய சித்தத்தின்படி, தம்முடைய யோசனையின்படி ஒரு நல்ல பாத்திரமாய் வணையும்படிக்கு அவர் தீர்மானித்திருந்தால், அது திரிகையில வைத்து அதை வணைகிற வேளையிலே
அது கெட்டு போனது போல நீங்களும் நானும் கெட்டு போயிருக்கலாம், அல்லது உடைந்த பாத்திரமாய் மாற்றப்பட்டு இருக்கலாம், அதற்கு உபயோகமில்லாத பாத்திரமாய் அதை காணப்பட்டிருக்கலாம். ஆனால் குயவன் அதை என்ன செய்யவில்லை? தூக்கி எறிந்து விடவில்லை. தன் கையிலே கெட்டு போன அந்த களிமண்ணை மீண்டுமாய் அதை வேறே ஒரு பாத்திரமாய் என்ன செய்ய ஆரம்பித்தான்? வணைந்து கொண்டிருந்தான். அதாயா கிருபை. நீங்களும் நானும் கெட்டு போக இருந்த போது தூக்கி எறியவில்லை, திரும்ப வேறு பாண்டமாய் அவர் என்ன செய்தார்? வணைகிறவராய் காணப்பட்டார். தேவனுக்கு துரோகிகளாய், சத்துருக்களாய், அவருக்கு விரோதமானவர்களாய் நாம் காணப்பட்ட நேரங்கள் உண்டு. அதனாலே நம்முடைய பாத்திரமானது அவருடைய கையிலே உடைந்து போயிற்று. எஜமான் விரும்பத்தக்கதான பாத்திரமாய் நாம் இன்னும் முழுவதுமாய் வணையப்படவில்லை. ஆனாலும் நிராகரிக்கப்படாதபடிக்கு, தள்ளிவிடாதபடிக்கு, எரிந்து விடாதபடிக்கு, இனி இது உபயோகமற்றது என்று சொல்லி தள்ளிவிடாதபடிக்கு, தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி திரும்ப அதை என்ன செய்தானாம்? வேறே பாண்டமாய் வணைந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்களையும் என்னையும் கர்த்தர் வேறு பாண்டமாய் வணையும்படிக்கு என்ன செய்திருக்கிறார்? சித்தம் கொண்டிருக்கிறார். அவருடைய கரத்தில் நீங்கள் களிமண் என்பதை மறந்து போக வேண்டாம். கர்த்தாவே, உமக்கு உரிய பாத்திரமா என்னை வணைந்து கொள்ளும், உங்களுடைய சித்தப்படி என்னை வணைந்து கொள்ளும் ஐயா. நான் உடைய கையில உடைந்து போயிருக்கலாம், ஆகாத பாத்திரமாய் காணப்பட்டு இருக்கலாம், உபயோகமில்லாத பாத்திரமாய் மாறி இருக்கலாம். ஆனால் என்னை உபயோகப்படுத்தும் ஆண்டவரை மீண்டும் என்னை என்ன செய்யும்? வணைந்து கொள்ளும். God gives another chance. மறுபடியுமாய் ஒரு தருணத்தை உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் தருகிறவராய் காணப்படுகிறார். தள்ளி விடாதபடிக்கு, நிராகரித்து விடாதபடிக்கு இன்னும் ஒரு தருணம் கூட கொடுக்கிறார் என்றால் அது உங்கள் மேல் கர்த்தர் வைத்த சுத்த கிருபை என்பதை மறந்து போக வேண்டாம். அருமையான கர்த்தருடைய ஜனமே, வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி அதை வேறே பாத்திரமா என்ன செய்தானாம்? அப்ப அவருடைய சிந்தையிலே ஒரு பாத்திரத்தை போல உருவாக்க நான் நினைத்தேன், அது கெட்டு போயிற்று. ஆனால் வேறு பாத்திரமாய், எனக்கு உபயோகமான பாத்திரமாய் நான் மாற்றுகிறேன் என்று சொல்லி கர்த்தர் வேறு பாத்திரமாய் வணைய சித்தம் கொண்டிருக்கிறாரே. அப்படி வணையும்படிக்கு நம்மை விட்டு கொடுக்கிறோமா? நம்முடைய ஒப்பு கொடுத்தல் அல்லது அர்ப்பணம் அங்கே காணப்படுகிறது. அதைத்தான் இங்கே சொல்லும் போது சொல்கிறார், இஸ்ரவேல் விட்டாரே, நீங்கள் குயவன் கையில் களிமண்ணர் மண்ணாயிருக்கிறது போல நீங்கள் என்னுடைய கையிலே என்ன செய்கிறீர்கள்? இருக்கிறீர்கள். கர்த்தருடைய கரத்திலே நாம் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உருவாக்கப்படுகிறோம். ஒரு பாத்திரம் உருவாக்கப்பட வேண்டுமானால் கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மிதியுண்ட களிமண்ணினாலே அது என்ன செய்யப்படுகிறது? உருவாக்கப்படுகிறது. குயவன் கொண்டு வருகிறான் மண்ணை, எங்கேயோ இருந்து அதை கொண்டு வந்து அதற்குள்ளே தண்ணீரை ஊற்றி சேராக்கி அதை என்ன செய்ய ஆரம்பிக்கிறான்? மிதிக்கிறான். அது மிதிக்கும் போதுதான் அது அவன் உருவாக்கப்படுவதற்கு ஏதுவான பாத்திரமாய் மாறுகிறது. இன்றைக்கு அநேகர் ஜெபம் பண்ணுகிறோம், ஆண்டவரே என்னை உடையும், என்னை வணையும், என்னை உருவாக்கும் என்றெல்லாம் சொல்லுகிறோம். சொல்லுகிறது எளிது. ஆனால் கர்த்தர் நம்மை உருவாக்கும் போதுதான் அல்லது உடைக்கும் போதுதான் அதனுடைய வேதனை நாம் தாங்கிக் கொள்ள வேண்டியது அவசியமான ஒரு காரியம். அப்படி உடைக்க தன்னை ஒப்பு கொடுத்தவர்கள் சில நேரம், ஆண்டவரே நீர் எவ்வளவு கடினமான மனுஷர் என்று சொன்னதும் உண்டு. நம்மை அவர் சித்தத்தின்படி வணைய நம்மை ஒப்பு கொடுப்போமானால், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது இவ்விதமாய் சொல்லுகிறத நாம் பார்க்க முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 2ஆம் நிருபம் 19வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திவாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்றும் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாயிருக்கிறது. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகள் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்குமானவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருக்கிறார். நன்றாய் கவனியுங்கள். கர்த்தருடைய வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலடியார் இளம் போதகனாகிய தீமோத்தேயுக்கு இந்த வார்த்தைகளை எழுதுகிறார். ஒரு பெரிய வீட்டிலே வெள்ளியும் பொன்னும் ஆன பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அதில் சில கனத்திற்கும் சிலவைகள் கனவீனத்திற்கும் ஆனவைகள். சில பொருட்களை நாம் வீட்டில் எதற்கு உபயோகப்படுத்துகிறோமோ அதற்குத்தான் உபயோகப்படுத்துவோம். சில பாத்திரம் எப்பொழுதும் எங்கே தான் இருக்கும்? வீட்டுக்கு வெளியே தான் காணப்படும். அது வீட்டுக்குள்ளே கொண்டு வருகிறது இல்லை. காரணம், அது கனவீனத்திற்குரிய ஒரு பாத்திரம். கர்த்தர் நம்மை கனத்துக்குரிய பாத்திரமாய் வணையும்படிக்கு சித்தம் கொண்டிருக்கிறார். வசனத்தில் வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது 21வது வசனத்தில், ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எவைகளை விட்டு சுத்திகரித்து கொண்டால்? 19வது வசனத்தில் நான் வாசிக்கிறோம், தேவனுடைய உறுதியான அஸ்திவாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் எதை விட்டு? அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாயிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்தை யார் சொல்லுகிறார்களோ அவர்கள் என்னத்தை விட வேண்டும்? அநியாயத்தை விட வேண்டும். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்ய மாட்டார்கள்? சுதந்தரிப்பது இல்லை என்று மெய்யாக அல்ல இல்லை. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் அது வாசிக்கிறோமா? 9வது வசனம், அநியாயக்காரன் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று அறியீர்களா? நல்ல கவனிங்க. யார் அநியாயக்காரன்? வேத வசனத்தில் ஒரு அருமையான மனுஷனை குறித்து நான் அவனை குறித்து இன்னைக்கு காலையில் பேச வேண்டும் என்றும் என்னுடைய சிந்தை வந்தது. ஆனால் அதை ஒதுக்கி வைத்திருக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் அந்த மனுஷனை நாம் கண்டுபிடிக்கலாம். வாசிப்போமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசியுங்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்தியை பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் ஏதாயிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால். நன்றாய் கவனியுங்க. அநியாயக்காரன் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்ய மாட்டான்? சுதந்தரிக்க மாட்டான். ஆகையால் அவன் செய்ய வேண்டிய காரியம் என்ன? கர்த்தருடைய நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலகி ஜீவிக்க வேண்டும். இங்கே சகேயு கர்த்தருக்கு முன்பதாய் தன்னை தாழ்த்தி அறிக்கை செய்கிறார். எப்போது? மரத்திலே ஒளிந்து கொண்டிருந்தான். இயேசு மரத்தடியிலே வந்து நின்று, சகேயுவே நீ கீழே இறங்கி வா என்று சொன்னது மட்டுமல்ல, ஒரு விசேஷித்த வார்த்தையை சொன்னார். இன்றைக்கு நான் உன் வீட்டில் என்ன செய்யணும்? தங்க வேண்டும். அவர் எருசலேமுக்கு நேராய் போகிறவர். எதற்கு?
எருசலேமிலே பவனி நடத்த வேண்டும். அந்த பவனிக்கு நேராய் எருசலேமுக்கு போய் கொண்டிருக்கிறார். போகிற வழியிலே சகைவை சந்தித்தார். இப்பொழுது அவர் சொல்லுகிறார், சகைவே, இன்றைக்கு ராத்திரி நான் உன் வீட்டில் என்ன செய்யணும்? தங்கணும். தன்னுடைய புரோகிராம அல்லது நிகழ்ச்சி நிரல கர்த்தர் மாற்றி வைக்கிறவராய் காணப்படுகிறார். இன்றைக்கு உன்னோடு கூட தான் என்னுடைய காரியம். இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க போகிறேன். உடனே கீழே இறங்கி வந்தான். தன் வீட்டுக்கு சந்தோஷமாக என்ன செய்தான்? அழைத்து கொண்டு போகிறான். போகிற வழியிலேயே நீ மனம் திரும்பு என்று இயேசு சொல்லவில்லை, நீ பாவி என்று சொல்லி இயேசு சொல்லவில்லை. அவனை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் தான் சொல்லுகிறார்கள், இவன் பாவியான மனுஷன், இவனிடத்தில் தங்குபடிக்கு என்ன செய்கிறாரே போகிறாரே. மற்றவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். ஆனால் இயேசு அவனை எந்த விதத்திலும் கடிந்து கொள்ளாதபடிக்கு நான் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்ன ஒரே ஒரு வார்த்தை அவனுக்குள்ள ஒரு பாவ உணர்வை என்ன செய்தது? ஏற்படுத்த ஆரம்பித்தது. அவன் தன்னை உணர்ந்து கொண்டான். பாவியாய் என் வீட்டிலே அவர் வந்து என்ன செய்கிறாரே? தங்குவேன் என்று சொல்லுகிறாரே. வழியிலே சொல்லுகிறார், ஐயா, நான் அநியாயமா யாரிடத்தில் ஆகிலும் எதையாகிலும் வாங்கி இருந்தால் நாளத்தனையாய் அதை என்ன செய்கிறேன்? இதுதாங்க மனம் திரும்புதல். உண்மையான மனம் திரும்புதல் என்பது இதுதான். சகையுடைய மனம் திரும்புதல் தான். அநியாயமாய் வாங்கினானா? வாங்கி இருக்கிறான். ஏன்னா அவனை குறித்து முதல் வசனம் சொல்லுகிறது, இயேசு எரிகோவுக்கு நேராக அவர் பிரயாணப்பட்டு போகிறார். போகிற வழியில அங்கே ஆயக்காரருக்கு அவன் எப்படிப்பட்டவன்? ஆயன்னா என்னது? நம்ம ஊர்ல டோல்கேட் இருக்குது. எதுக்கு வரி வாங்குறாங்க? அது வழியாய் கடந்து போற எந்த காரோ லாரியோ பஸ்ஸோ எல்லாத்துக்கிட்ட என்ன செய்யறாங்க? வரி வசூல் பண்றாங்க. நம்ம வீடு கட்டினா வீட்டுக்கு வரி வசூல் பண்றாங்க. தண்ணி வரி இருக்கு, எத்தனையோ வரி இருக்கு. இப்படி வரி வசூலிக்கிறவர்களுக்கு அவன் யாராய் இருந்தானா? தலைவனாய் காணப்பட்டவன். அப்படியானா எத்தனை லஞ்சம் வாங்கியிருப்பான்? இப்ப சொல்றான், நான் அநியாயமாய் வாங்கினது உண்டானா திரும்ப என்ன செய்கிறேன்? கொடுத்து விடுகிறையா. இப்ப வசனத்துக்கு வருவோம். கர்த்தருடைய நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு என்ன செய்ய வேண்டும்? விலக வேண்டும். அப்படி என்றால் அர்த்தம் என்ன? அவன் பரிசுத்தம் அடைய வேண்டும். அப்பொழுதுதான் அவன் யாராய் மாற முடியும்? இங்க வசனத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் தன்னை சுத்திகரித்து கொண்டால், பரிசுத்தமாக்கப்பட்டால், அவன் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரம். அந்த பாத்திரத்தில் ஒரு பாத்திரத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 9:15. அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் பிரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட அருமையானவர்களே, கர்த்தர் நன்றாய் தெரிந்து கொண்டார். முன்னே நான் பிரயோஜனம் இல்லாதவன், ஆனால் இப்பொழுதோ நான் எப்படி ஆயிருக்கிறேன்? அவருக்கு பிரயோஜனம் உள்ளவனாய் நான் மாற்றப்பட்டிருக்கிறேன். அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், கலாத்தியருக்கு எழுதின நிருபம், கலாத்தியருக்கு எழுதின நிருபம் வாசிப்போமா? 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். நான் யூத மார்க்கத்தில் இருந்தபோது என்னுடைய நடக்கை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தி அதை பாழாக்கி கொண்டிருந்தவன். அப்படி செய்து கொண்டிருந்தவனைத்தான் வழியிலே மத்தியான வேளையிலே சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான பிரகாசத்தை அவன் மேல் வீச பண்ணி அவனை கர்த்தர் அவன் கண்களையும் குருடாக்கி
கைலாகு கொடுக்கிறவளை தேடி பட்டணத்திற்குள்ளே போய் இரு, அங்கே உனக்கு சொல்லப்படும் என்று சொல்லப்பட்டதே. கர்த்தர் எப்படி சந்திக்கிறார் என்று பாருங்கள். இப்பொழுது சொல்லப்படுகிற வார்த்தை, அவன் என் நாமத்திற்காக எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்று என்ன செய்திருக்கிறேன். அந்த வசனத்தை வாசிங்க மறுபடியும் 9:15. நீ போ, அவன் பிரஜாதிகளுக்கு ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கு என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்று நான் அவனுக்கு என்ன செய்வேன். கர்த்தர் தெரிந்து கொண்ட பாத்திரம் இனி என்ன செய்யப்பட போகிறது? பாடுபட போகிறது. அருமையான கர்த்தருடைய ஜனமே, கர்த்தரால் உபயோகப்படுத்தப்படுகிற பாத்திரம் எல்லாம் நொறுக்கப்பட்ட பாத்திரங்கள். பல விதங்களிலேயும் அவர்கள் நொறுக்கப்பட்டவர்கள். அவர்களைத்தான் கர்த்தர் என்ன செய்கிறார்? எடுத்து பயன்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். நாம் இந்த காலை வேளையில கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற பாத்திரமாய் இருக்க விரும்புகிறோமா? பிலமோனுக்கு எழுதின நிருபத்தை சற்று திருப்பிக் கொள்வோம். பிலமோனின் நிருபம் தேடினீங்களா? கண்டுபிடிச்சிங்களா? 297வது பக்கத்தில் பிலமோன். அதில் ஒரு வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 10வது வசனத்திலிருந்து வாசிப்போம். என்னவென்றால் கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய உனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன். முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் எப்படிப்பட்டவன். பாத்தீங்களா? வசனத்தில் வாசிக்கிறோம். பிலமோன் என்று சொல்லப்படுகிற ஒரு மனுஷனிடத்தில் வேலைக்காரனாய் அடிமையாய் காணப்பட்டவன் தான் இந்த உனேசிமு. ஏதோ ஒரு காரியத்து நிமித்தம் தன் எஜமானை விட்டு தூரமாய் போய்விட்டான். ஆனால் அவன் சிறையிலே காணப்பட்ட போது பவுலும் அதே சிறையிலே இருந்து அவனை கர்த்தருக்கு என்ன செய்தார்? ஆதாயப்படுத்தினார். ஆயினத்தான் அவர் சொல்லுகிறார், நான் கட்டப்பட்டிருக்கிறேன், நான் பெற்ற என் மகனாகிய உனேசிமுக்காக உன்னிடத்தில் என்ன செய்கிறேன்? வேண்டுதல் செய்கிறேன் அல்லது பரிந்து பேசுகிறேன். என்ன பரிந்து பேசினார்? முன்பு அவன் உனக்கு எப்படிப்பட்டவன்? பிரயோஜனம் இல்லாதவன். ஆனால் இப்பொழுதோ உமக்கு மட்டுமல்ல எனக்கும் அவன் என்ன செய்யப்பட்டவன்? பிரயோஜனம் உள்ளவன். கர்த்தர் தெரிந்து கொண்ட பாத்திரம் எல்லாம் பலவிதமான உபத்திரவத்தின் வழியிலே கடந்து வந்தவர்கள்தான் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர்களை பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய், எஜமானுக்கு உபயோகம் உள்ள பாத்திரமாய் கர்த்தர் என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய கரத்தில் உபயோகமுள்ள பாத்திரமாய் இருக்கும்படிக்கு விரும்புகிறோமா? சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, எஜமானனே என்னை வணைந்து கொள்ளும், உம்முடைய சித்தம் போல் என்னை வணையும் ஆண்டவரே, உமக்கு உம்முடைய நாமத்தின் மகிமைக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் என்னை வணைந்து என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே. அவரால் பயன்படுத்தப்படுகிற பாத்திரமாய் நாம் காணப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இரண்டாவது காரியத்தை நான் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். வாசிப்போம். 95ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 95ஆம் சங்கீதம் 7வது வசனம். அவர் நம்முடைய தேவன், அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும், கைக்குள்ளான ஆடுகளுமாமே. இங்க வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை நன்றாய் கவனியுங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும், அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. முதல்ல வாசித்தோம் அவருடைய கையில் இருக்கிற களிமண் என்று சொல்லி. இங்கே இரண்டாவது காரியத்தை நான் வாசிக்க கேட்டோம்,
அவருடைய கைக்குள்ளான ஆடுகளும் ஆமே. அவருடைய கைக்குள்ளான ஆடுகள் என்று சொன்னால் அவரிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற அந்த ஆடுகள். அதற்கு வேறு அர்த்தத்தை நான் சொல்ல வேண்டுமானால், என் ஆடுகள் என் சத்தத்தை என்ன செய்திருக்கு? அறிந்திருக்கிறது. அவர்கள் அறிந்திருக்கிறபடியால் என்னை என்ன செய்கிறது? பின்பற்றுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். யோவான் 10:4. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட அவன் தன் ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனுக்கு பின் செல்கிறது. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவர்கள் அந்நியனுக்கு கீழ்ப்படுகிறது செல்லாமல் அவனை விட்டு ஓடிப்போ. அப்ப இங்க வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை நன்றாய் கவனியுங்கள். வசனம் என்ன சொல்லுகிறது? அவருடைய கைக்குள்ளான ஆடு என்று சொன்னால் எஜமானுடைய சத்தத்தை என்ன செய்தவைகள்? அறிந்தவைகள். கர்த்தருடைய சத்தத்தை அறிந்திருக்கிறோமா? வசனத்தில் என்ன வாசிக்கும் போது அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்க முடியும். இந்த வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வாசிப்போமா? 15வது வசனத்தை 14, 15 வசனங்களை வாசிப்போம். நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். நான் அர்த்தம் என்ன? என்னுடையதெல்லாம் எனக்கு தெரியும். எது என்னுடைய ஆடு? என் சத்தத்திற்கு கீழ்ப்படுகிற ஆடு. தம்பி, கொஞ்சம் தயவு செய்து இப்ப பேசாதீங்க. ஏய், கொஞ்சம் பேசாம போப்பா, அப்புறம் பேசு. முக்கியமான காரியம் இருந்துடும். கர்த்தருடைய வசனத்தை நன்றாய் கவனிங்க. இங்க உங்க அட்டென்ஷன் எல்லாம் இங்க வரணும் தான். அங்க பேசிட்டு இருந்தா அப்புறம் அங்க திரும்புவீங்க, எல்லாம் டிஸ்ட்ராக்ஷன் ஆகும். அதனால நான் ஒருவேளை கோவப்படுறேன்னு நீங்க நினைச்சுக்கலாம். கோபம் அல்ல, நான் சொல்ல வேண்டியதை சொல்லுகிறேன். வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை, நான் என்னுடையவைகளை என்ன செய்திருக்கிறேன்? அறிந்தும். அப்ப கர்த்தர் தம்முடைய ஆடுகளை அவர் என்ன செய்திருக்கிறார்? நன்றாய் அறிந்திருக்கிறார். அவருடைய ஆடு என்ன செய்யும்? அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும். நாம் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறோமா? அவருடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படுகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோமா? எத்தனையோ நேரம் கர்த்தர் நம்மோடு தம்முடைய வசனங்களை கொண்டு பேசுகிறாரே, அந்த வசனத்திற்கு கீழ்ப்படுகிற அனுபவம் நம்மிடத்தில் உண்டா? இல்ல வேறு சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்கிறோமா? அடுத்தது சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வசனத்தில், என்னுடையவைகளால் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன்? ஆடுகளும் தன் எஜமான என்ன செய்திருக்கிறது? அறிந்திருக்கிறது. எஜமான் என்னை அறிந்தது மட்டுமல்ல, நான் எஜமான என்ன செய்திருக்கிறேன்? அறிந்திருக்கிற. இயேசுவை எவ்வளவாய் நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தர் என் மெய்ப்பர் என்று சொல்லுகிறோமே, அவரை நாம் எவ்வளவாய் அறிந்திருக்கிறோம். அப்படி அறியப்பட்டதுதான் அவருடைய கைக்குள்ளான ஆடுகள் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அந்த ஆடுகளை அவர் செய்கிற காரியம் என்ன, அதை நான் சொல்லி இந்த நாள் பிரசங்கத்தை நிறுத்த விரும்புகிறேன். வாசிப்ப ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிக்கலாம். ஏசாயா 40:11. மெய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தம்முடைய மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் என்ன செய்வார்? நடத்துவார். அருமையானவர்களே, வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மெய்ப்பனை போல தமது மந்தையை என்ன செய்வார்? அப்ப மெய்ப்பன் எப்படி மெய்ப்பான்? 23ஆம் சங்கீதம் 1-2 வசனங்களை வாசிப்போம். கர்த்தர் என்னுடைய மெய்ப்பர், என் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையே. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில்
அப்போ மெய்ப்பன் எங்கே மெய்ப்பார்? தமது மந்தையை புல்லுள்ள இடங்களிலே மேய்க்கிறவன். ஆகாரம் எங்கே உண்டோ அங்கேதான் அவைகளை நடத்தி கொண்டு போகிறவன். ஏன்னா தன் ஆடுகள் எந்த விதத்திலும் இறந்து போகாதபடிக்கு, ஆகாரம் இல்லாமல் இறந்து போகாதபடிக்கு ஆகாரத்தை கொடுத்து அவைகளை என்ன செய்கிறான்? போஷிக்கிறான். அவர்களை போஷிக்கும்படியான கருத்தும் விசாரிப்பும் ஒரு நல்ல போதகனிடத்திலே உண்டு. அருமையானே, வசனத்தில் வாசிக்கிறோம். வசனத்தில் அங்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம் இல்லம்மா, அது இல்லை. 23ஆம் சங்கீதம், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில், பார்த்தீங்களா எந்த இடத்துல மேய்க்கிறார்? புல்லுள்ள இடங்களிலே மேய்க்கிறார். மேய்த்ததோடு கூட விட்டுவிடவில்லை. அடுத்தது அவர் செய்கிற காரியம், அமர்ந்த தண்ணீர்கள் அன்றைக்கு என்னை கொண்டு போய் விடுகிறார். அப்ப தாகம் தீர்க்கவும் செய்கிறார். பசியை போக்குறவர் மட்டுமல்ல, அவர் தாகமும் தீர்க்கிற தேவனாய் காணப்படுகிறார். எத்தனை பேர் அவருடைய கரத்தினாலே நாம் போஷிக்கப்படுகிறோம்? நம்முடைய தாகத்தை தீர்க்க கர்த்தர் வல்லவர் என்று விசுவாசிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆகாரத்தை அவர் தருகிறாரே. நமக்கு வேண்டிய ஆகாரம் எதுவோ அது எல்லாவற்றையும் கொடுக்கிறார். இரண்டாவது, நம்முடைய தாகம் எதன் மேல் விருப்பம் கொண்டு இருக்கிறோமோ அந்த விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றி வருகிறாரே. ஒரு நன்மையும் குறைவுபடவில்லை என்று என்று சொல்லப்பட்டதே உபாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில். இந்த காலையிலே நான் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் ஒரு நாளும் நமக்கு குறைவை உண்டு பண்ணுகிறவர் அல்ல. அடுத்த வார்த்தை சொல்லுகிறது விதமாய், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினாலே சேர்த்து. அப்பொழுதுதான் பிறந்த ஆட்டுக்குட்டி, அந்த ஆட்டுக்குட்டி என்ன செய்கிறான்? மெய்ப்பன் தன் தோளின் மேல் என்ன செய்கிறான்? போட்டு சுமக்கிறவனாய் காணப்படுகிறார். அடுத்து செய்கிற காரியத்தை பாருங்கள், வசனத்தில் சொல்லுங்க, தமது மடியிலே சுமந்து, புயத்திலே மட்டுமல்ல மடியிலேயும் அவன் வைத்து. மூன்றாவது காரியம் செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தம்முடைய கரவலாடுகளை மெதுவாய் என்ன செய்கிறார்? நடத்துகிறார். ஏங்க நான் அடிக்கடியாக அதை குறித்து சொல்லி இருக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்திற்கு வருவோமா? ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அதற்கு யாக்கோபு, பிள்ளைகள் இளம் பிள்ளைகள் என்றும் கறவையான ஆடு மாடுகள் என்னிடத்தில் இருக்கிறது என்றும் என் ஆண்டவனுக்கு தெரியும். அவைகளை ஒரு நாளாவது துரிதமாய் ஓட்டினால் அவை எல்லாம் என்ன செய்யும்? ஏன்? அவைகளெல்லாம் இளம் பிள்ளைகள். அடுத்தது அங்க வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை கறவையான ஆடுகள் மாடுகள். பால் கறக்கிற ஆடு மாடு அதை வேகமாய் ஓட்டினால் என்ன செய்யும்? அது மாண்டு போகும். அடுத்த வசனத்தில் பாருங்கள், வசனம் சொல்கிறது, என் ஆண்டவனாகி நீர் உமது அடியானுக்கு முன்னே போம், நான் சேயீருக்கு என் ஆண்டவனிடத்தில் வரும் அளவும் எனக்கு முன்னடக்கிற மந்தைகளின் கால்நடைக்கும் பிள்ளைகளின் கால்நடைக்கும் தக்கதாக மெதுவாய் அவைகளை என்ன செய்வேன்? ஹல்லேலூயா. நம்மை நடத்துகிறவர் மெதுவாய் நடத்துகிறார். ஏன் தெரியுமா? வழியிலே மாண்டு போகாதபடிக்கு. இளம் பிள்ளைகள் என்றும் கறவையான ஆடு மாடுகள் என்றும் அவர் அறிந்து அவருடைய நடைகளுக்கு தக்கதாய் மெதுவாய் நம்மை நடத்துகிற தேவன். அவைகளை சற்று வேகமாய் நடத்தினால் அவைகள் எல்லாம் என்ன செய்யுமே? மாண்டு போகுமே. அப்ப அவருடைய ஜீவனை குறித்த கரிசனை யாருக்கு தான் இருக்கிறது? மெய்ப்பனுக்கு மட்டுமே இருக்கிறது. அவங்களுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் உங்களை வேகமாய் ஓட சொல்லி கர்த்தர் ஒரு நாள் சொல்லவே இல்லை. கர்த்தர் சொன்ன வார்த்தை கவனியங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு சொல்லும் போது விதமாய் சொல்கிறார், மேகம் போல இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு
விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல வேகமாய் ஓடக்கடவோம். அப்படியா? சொல்லுங்க. ஏன்? எத்தனையோ பேர் வேகமாய் ஓடினாங்க, ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்துல அப்படி இப்படி, அப்புறம் போய் எங்கேயோ முட்டிட்டு மோதிட்டு அப்படியே விழுந்து கிடக்கிறது தான். அல்லங்க, கர்த்தருக்கு தெரியும் உங்களையும் என்னையும் நடத்துகிறவர் மெதுவாய் நடத்துகிறவர். நீர் ஊற்றண்டைக்கு நடத்துகிற அதே கர்த்தர் உங்களை மெதுவாய் நடத்த விரும்புகிறார். ஆகினால் தான் அப்போஸ்தலனை கொண்டு சொல்கிறார், பொறுமையோடு என்ன செய்ய கடவோம். நம்முடைய ஓட்டத்துல பொறுமை மிக மிக அவசியம். மெதுவா ஓடினாலும் பரவாயில்லை, ஒரு நாள் தாமதமானாலும் பரவாயில்லை, ஓடிக்கொண்டே இருப்போம். மெதுவாய் நாம் ஓடினாலும் கர்த்தர் கடிந்து கொள்கிறவர் அல்ல. எப்படியாயிலும் அந்த லக்கை நாம் என்ன செய்ய வேண்டும், அடைய வேண்டும். அதற்காய்த்தான் ஓடுகிறோம், பந்தய பொருளை பெற்றுக் கொள்வதற்காக. ஆயினத்தான் இங்கே சொல்கிறார், அவைகளை மெதுவாய் அவர் என்ன செய்கிறவர், நடத்தி கொண்டு போகிறார். நீ அடுத்தவர் செய்கிற காரியத்தை நன்றாய் கவனியுங்கள். கர்த்தருடைய வசனத்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். 28, 29 வசனங்களை வாசிக்கலாம். 10, 20. நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. நல்ல கவனிங்க. இங்க மூன்றாவது ஒரு பாதுகாப்பை கர்த்தர் அருளி செய்கிறார். என்ன பாதுகாப்பு? சத்துரு நம்மை பிடுங்கி விடாதபடிக்கு, அவருடைய கையிலிருந்து பறித்துக் கொள்ளாதபடிக்கு அவருடைய கரத்தில் நாம் எப்படி இருக்கிறோம், பத்திரமாய் காணப்படுகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? உங்களை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குறதும் இல்லையே. உங்களை விசாரிக்கிற கர்த்தர் இரவும் பகலும் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருக்கிறார். நீங்க அவருடைய கையிலே ஒரு ஆட்டுக்குட்டியை போல காணப்படுகிறீர்கள். ஒருவனும் பறித்து கொள்ள முடியாதையா. யாக்கோபு தன் மந்தையை மேய்த்து கொண்டிருந்த போது லாபானுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, உம்முடைய மந்தையை இரவும் பகலும் வெயிலிலும் பனியிலும் நான் பாதுகாத்து கொண்டு வந்தேன். அவன் சொல்லும்போது இன்னொரு வார்த்தை சொல்கிறார், பகலிலே களவு போனதையும் இரவிலே பீருண்டதையும் நான் உம்மிடத்திற்கு என்ன செய்தேன், கொண்டு வராமல் நான் அதற்கு உத்தரவாதம் பண்ணினேன், ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணேன். திருட்டு போயிருச்சு, ஏதோ ஒரு ஓனாய் வந்துருச்சு, ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து கொண்டு போயிடுச்சு. அடுத்த நாள் லாபான் பார்க்கிறான், ஆட்டுக்குட்டியில ஒன்று குறைஞ்சிருக்கு. யாக்கோபு தன்னுடைய ஆட்டுக்குட்டியை ஒன்று எடுத்து கொடுத்துட்டான், ரீப்ளேஸ்மெண்ட். இது ரொம்ப ஈஸி. நான் அதற்காக உத்தரவாதம் பண்ணினேன். இப்போ யாக்கோபு செஞ்ச காரியம் என்ன? அவன் ஒழுங்கா ஆட்டு மந்தை என்ன செய்யல, மேய்க்கவே. சொல்லுங்க, இங்க பாருங்க, ஒழுங்கா மேய்க்கவே. அவன் நினைப்பெல்லாம் யார் மேல? இன்னைக்கு சிலர் நினைப்பெல்லாம் யார் மேலேயோ இருக்கு. கர்த்தர் மேல நம்முடைய நினைவு காணப்பட வேண்டும். நல்ல கவனிங்க. எப்ப பார்த்தாலும் ராகேலே நினைச்சான், அதனால் தான் களவு போச்சு, பீருண்டு போயிற்று. ஆனால் தாவீது அப்படிப்பட்டவன் அல்ல. அவன் சொல்லும்போது ஒரு சாட்சியை விதமாய் சொல்லுகிறான். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிற போது, சவுல் ராஜாவுக்கு முன்பதாக உமது அடியானாகிய நான் உமது தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். வாசிங்கம்மா. நான் அதை தொடர்ந்து போய்
அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதை தாடியை பிடித்து என்ன செஞ்சேன்? அந்த சிங்கத்தையும் கரடியும் கொன்று போட்டேன். அவைகளில் இவனும் அவள் ஒன்றை போல இருக்கிறான் என்று சொன்னார். நல்ல மேய்ப்பன் யார் சொல்லுங்க? வா, என்ன இல்லை பாஸ்ட் கோபமா இருக்கார் போல இருக்கு இன்னைக்கு அப்படின்னு பித்து பிடிச்ச மாதிரி இருக்க உட்காந்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. அப்படியா இருக்கீங்க? நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. யார் நல்ல மேய்ப்பன்? நான் சொல்றது யாரு? மனு பேரை சொல். சாமுவேலா? நான் யாக்கோபை சொன்னேன், அடுத்தது தாவீதை சொன்னேன். இந்த ரெண்டு மேய்ப்பர்ல யார் நல்ல மேய்ப்பன்? நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையும் கொடுக்கிறவன். சிங்கம் எப்படி கர்ஜித்து வந்திருக்கும், கரடி பீறி போடுகிற கரடி, ஆனால் அதன் கைக்கு தன் ஆட்டை என்ன செய்தானா? தப்புவிக்கிறவனாய். பாதுகாப்பு. இந்த காலையில சத்துரு உங்களை பீறி போடாதபடிக்கு சிங்கமாகிய சாத்தான் உங்களை கவ்வி விழுங்கி போடாதபடிக்கு அதற்கெல்லாம் கர்த்தர் உங்களை விலக்கி காக்கிறாரு. அவருடைய கரிசனையை கொஞ்சம் நினைங்க. நீங்க அவருடைய கரத்தில் எப்படி இருக்கீங்க? பத்திரமா இருக்கீங்க. நாலாவது காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். 77ஆம் சங்கீதம் கடைசி வசனத்தை வாசிப்போம். 77ஆம் சங்கீத கடைசி வசனம். மோசே ஆரோன் என்பவருடைய கையால் தமது ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தைய போல என்ன செய்தீர்? வழி நடத்தினீர். அடுத்தது, அவர் வழி நடத்துகிறவர். எங்கே போக வேண்டுமோ அதற்கு நேராய் நடத்துகிற ஒரு நல்ல மேய்ப்பன். அங்கே மோசே ஆரோன் என்று சொல்ல காரணம் என்ன? மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யாராயிருந்தான்? தலைவனாய் காணப்பட்டவன். கர்த்தர் அவனை ஏற்படுத்தினார் அந்த ஊழியத்திற்காக. ஆரோனை கர்த்தர் பிரதான ஆசாரியனாய் இருக்கும்படிக்கு அவனை அபிஷேகம் பண்ணி வைத்தார். அப்படியானால் தேவனால் ஏற்படுத்தப்பட்டவனுடைய கையின் கீழ் காணப்பட்டால்தான் நாம் பத்திரமாய் சேர வேண்டிய சியோனுக்கு போய் சேர முடியும். எங்கெங்கோ எழுததோ செய்கிறவர்கள் இடத்துல அல்ல, கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டவர்கள். கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம். அருமையான மோசேயை குறித்து கர்த்தர் சொல்கிறதான ஒரு சாட்சி விதமாயிருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசிப்போம். 34 வாசிப்போம். எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து அவள் பெருமூச்சை கேட்டு அவளை விடுவிக்கும்படிக்கு இறங்கினேன். ஆகையால் நீ வா, நான் உன்னை எகிப்திற்கு அனுப்புவேன் என்றார். அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினேன் என்று சொல்லி அவர்கள் மறுதலித்திருந்த இந்த மோசேயை தானே. நிறுத்துங்க. இங்க வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னார்களாம், உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார்? அப்படி சொன்னாங்களா? ஒரு வசனம் வந்துச்சுன்னா அதுக்கு கேள்வி கேட்கணும். அப்படி சொன்னது உண்டா, அது மெய்தானா என்று யோசிக்கணும். வேதத்தை ஆராய்ந்து பார்க்கணும். வாசிப்போமா கர்த்தருடைய வசனத்தை? அங்கே 2ஆம் அதிகாரம், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசி. அதற்கு அவன் எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார்? வந்துருச்சா? இதுக்கு தான் பைபிளை என்ன செய்யணும்? தேடி வாசிக்கணும். கர்த்தருடைய புஸ்தகத்தில் என்ன செய்யுங்க?
தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாது இராது. இப்ப 34வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 7:34. எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து அவள் பெருமூச்சை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படி உன்னை இறங்கினேன். ஆகையால் நீ வா, நான் உன்னை எகிப்திற்கு அனுப்புவேன் என்றார். ஆனா இந்த வார்த்தை எப்ப சொன்னாங்க சொல்லுங்க? பைபிள் உங்க கையில் இருக்குல்ல. எப்ப சொன்னாங்க? கர்த்தர் முட்செடியிலே அவனுக்கு தரிசனம் ஆவதற்கு முன்னே. இந்த 34வது வசனம் முட்செடியிலே தரிசனம் கொடுத்த போது சொன்ன வசனம். ஆனா 35வது வசனம் முட்செடியிலே தரிசனம் ஆகிறதுக்கு முன்னே அந்த இஸ்ரவேலர் 2 பேரும் சண்டை போட்டு கொண்டிருந்த போது அவர்களை விளக்கும்படியாய் போன போதுதான் அவர்கள் இந்த வார்த்தையை சொன்னார்கள். எகிப்தியன் சொல்லவில்லை, இஸ்ரவேலன் இந்த வார்த்தையை சொல்கிறான். எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார்? இதே மாதிரி ஒரு கேள்வி இன்னொருத்தங்கிட்டையும் கேட்கப்பட்டது. யாரு சொன்னீங்கன்னா ஒரு பிரைஸ் கொடுப்பேன். யோசேப்பு. சரி, முதலாவது சொன்னவங்களுக்கு பிரைஸ் உண்டு. இது கொடுக்கும்போது கொடுக்குறேன். வசனத்தில் ஏன்னா காலையிலேயே தம்பி சொன்னா அப்படி நிறைய ப்ரைஸ் இருக்குது, இப்படியாவது கேள்வியை கேட்டு ப்ரைஸ் என்ன செய்யுங்க கொடுங்க, இடம் காலியாகட்டும்னு சொன்னா அப்படி. இங்கே வசனத்தில் வாசிங்க, நான் அதையும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் வாசிப்போமா? 37ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை என்ன செய்ய போறாயோ? பார்த்தீங்களா, இன்னைக்கும் உலகத்தில் நீ எங்களை மெய்ப்பராக இருப்பதற்கு நீ என்ன யோக்கியதுன்னு கேட்குற எத்தனை பேர் இருக்காங்க. நீ எங்களுக்கு பாஸ்டரா, நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்கறது? நான் உண்மையை தான் சொல்கிறேன், பொய்யல்ல. எத்தனையோ இடங்களில் அப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்குது. ராபோஜனத்தை பரிமாறிக்கொண்டு தான் பிடுங்கி தூக்கி எறிஞ்சு, எவ்வளோ பயங்கரமான காரியம். கர்த்தருடைய சபையில் நடக்கக்கூடாத காரியம். கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறவர். அருமையானே, சாதாரண காரியம் அல்ல, பயங்கரமான காரியம். தேவனுடைய சபைக்கு ஆராதிக்க தான் வருகிறோம், சண்டை போடுறதுக்கு இல்லை. இப்படிப்பட்ட சம்பவங்கள் உலகத்தில் நடக்கிறது, ஜாக்கிரதையாக இருப்போம். வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம். இப்போ அந்த 35வது வசனத்தை வாசிங்க. 7:35. அப்போஸ்தலர், உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதலித்திருந்த இந்த மோசேயே தானே தேவன் முட்செடியில் அவனுக்கு தரிசனமாகி தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் என்ன செய்தார்? அப்ப மோசேயினுடைய டபுள் ப்ரமோஷன் என்ன கிடைச்சது தெரியுமா? அவன் தலைவர், லீடர். ரெண்டாவது இஸ் அ ரெடீமர், மீட்கிறவன். அவன் தலைவன் மட்டுமல்ல, அவன் மீட்கிறவனாய். அவனுக்கு துணையா கர்த்தர் என்ன யாரை கொடுத்தார்? பிரதான ஆசாரியனாகிய ஆரோனை கொடுத்தார். ஆரோன் மோசேக்கு துணையாய் காணப்பட்டவன். அவனை கர்த்தர் ஆசாரியனாய் என்ன செய்தார்? தெரிந்து அபிஷேகம் பண்ணினார். அப்ப இங்க வசனத்தில் வாசிக்கிறோம், மோசே ஆரோன் என்பவர்களின் கையின் கீழில் அவர்களை என்ன செய்தாராம்? ஆட்டு மந்தைய போல வழி நடத்தினாராம். 78ஆம் சங்கீதம் கடைசி ஒரு 3 வசனத்தை வாசிங்கள. கடைசி 3. என் தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு
ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்து கரவலாடுகளின் பின்னாக திரிந்தே அவனை தம்முடைய ஜனமாய் இஸ்ரவேலை மேய்ப்பதற்காகவும் அழைத்து கொண்டு வந்தார். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை என்ன செய்தான்? கைகளின் திறமை என்றால் என்ன? ஸ்கில்னு சொல்றாங்கல்ல, இந்த ஸ்கில் எப்படி தாவீதுக்கு வந்துச்சு? சங்கீதம் 144 முதல் வசனத்தை வாசிக்கிறீங்களா? 144ஆம் சங்கீதம் முதல் வசனம். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும். அப்ப கர்த்தர் தான் அந்த ஸ்கில்ல கொடுத்தார். வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனோடே இருந்தார். அவன் போன எல்லா இடத்திலும் எப்படி வந்தான்? ஜெயத்தோடு திரும்பி வந்தான். இந்த காலை வழியிலே நான் ஒன்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற ஆடுகளாய் காணப்படுகிறீர்கள். அவர் உங்களை பராமரிக்கிறவர், பாதுகாக்கிறவர், உங்களை விசாரிக்கிறவர், அவர் உங்களை நடத்துகிறவர். அவரை போல் ஒரு நல்ல மேய்ப்பன் இந்த உலகத்தில் இல்லை. நீங்கள் கர்த்தருடைய கரத்தில் குயவனுடைய களிமண்ணை போல காணப்படுகிறீர்கள். அவர் தமக்குரிய பாத்திரமாய், எஜமானுக்கு பிரயோஜனம் முழுதும் விலையேற பெற்ற பாத்திரமாய் அவர் உங்களை வணைய விரும்புகிறார். அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னை வணைந்து கொள்ளும், என் சித்தமல்ல நாதா உன் சித்தமே என்று ஒரு பாட்டுக்காரன் பாடுகிறார். அதை போல கர்த்தருடைய சித்தத்திற்கு நம்மை அர்ப்பணிப்போமானால் அவர் நம்மை வணைவார். நம்முடைய தலைகளை தாழ்த்துவோமா? கண்களை அடைத்து கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இந்த காலையில் என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது என்று வாசித்தோம். நம்முடைய காலங்கள் மட்டுமல்ல, நாம் அவருடைய கரத்தில் ஒரு களிமண்ணாக இருக்கிறோம். நாம் அவருடைய கரத்தில் ஒரு ஆட்டை குட்டியை போல காணப்படுகிறோம். அவருடைய பயன்கள், எஜமான் செய்கிற காரியம், குயவன் செய்கிற காரியத்தை உங்களோடு கூட சொன்னேன். மெய்ப்பன் செய்கிற காரியம். பிரியமான ஜனமே, அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என் சித்தமல்ல நாதா உம் சித்தமே என்னில் ஆகட்டும். இயேசு சொல்லும்போது சொன்னார், கெத்சமனே தோட்டத்தில் ஒவ்வொரு சமயமும் அவர் ஜெபிக்கும் போது சொன்னார், பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமாகில் நீங்கும்படிக்கு செய்யும். ஆனால் 3வது வரிசை அவர் ஜெபிக்கிற வேளையிலே சொன்னார், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கிடவது. அவருடைய சித்தத்திற்கு நம்மை அர்ப்பணிக்கிற எந்த பாத்திரத்தையும் அவர் நேர்த்தியாய் வணைகிறவர். அவர் வணையும் போது ஒருவேளை உடைந்து போனாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. அவர் நல்ல எஜமான், நல்ல குயவன். அவருக்கு தெரியும் வேறு பாத்திரமாய் அவர் வணைந்து விடுவார். அவருடைய கரத்தில் இருக்கிற ஆட்டை போல காணப்படுவோம். அவருடைய சத்தத்தை கேட்டு ஒவ்வொரு நாள் அவரை பின் செல்வோம், அவருடைய அடிகளை பின் செல்வோம். கர்த்தர் வார்த்தைகளினாலே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலையிலே நீர் எங்களோடு பேசின உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறப்பா. உங்களுடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும். கேட்ட வசனத்திற்கு ஏற்றபடி ஜீவிக்க எங்களோடு அனுக்கிரகம் செய்ய அதற்காக எங்களை முற்றிலுமாய் நம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கிருபை கூட தொடர்ந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.